விருதுநகர் வேட்பாளர் அன்பு அண்ணன் கணேசன் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் பாண்டரண்ணன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகள், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற முன்னோடிகள் மற்றும் தோழமை கட்சியின் முன்னோடிகள் எல்லாரும் கலந்து இன்று காலை முதல் இப்போ இதுவரை மதியம் வரை ஒரு 6-7 பாயிண்ட் வந்து மக்களை சந்தித்து வந்திருக்கின்றோம். எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது மக்கள் கொஞ்சம் எழுச்சியாக இருப்பதை காண முடிகிறது. இங்கே மட்டும் இல்லை, போயிட்டு வந்த 7-8 தொகுதியிலையும் இதே நிலைமை தான் பார்க்க முடியுது. உன்னிப்பாக என்ன கருத்தை பேசுகிறார், என்ன சொல்ல வருகிறார் என்பதை உன்னிப்பாக கவனிப்பது வந்து 1996ஆம் ஆண்டு முதல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பதால் அந்த உணர்வு நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது. பற்றி நீங்கள் தான் கேட்கணும். ஆடியோ கம்மியாக இருக்கா? குரல் வளம் குன்றி விட்டதோ? முன்னாடி வரதும் எல்லாம் முயற்சி பண்ணுறோம். சரி, சொல்லுங்கள். இதில் முரண்பாடு ஒன்றும் கிடையாது. ஏன்னா தேசிய தலைமை என்ன சொல்கிறதோ அந்த கட்டளைக்கு ஏற்று நாங்கள் நடந்துட்டுருக்கோம். சென்ற முறை நாங்கள் வந்து போட்டியிடும்போது இந்த கூட்டணி இல்லை, இப்போ வந்து இந்த கூட்டணியில் இருக்கிறோம். அதனால் இரண்டுமே ஒரு பலமான சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக தான் நான் பார்க்குறேன். அதனால் இன்னும் இணையும் போது இந்த தேர்தல் வெற்றி உறுதியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு வருது. என்ன விளைவுகள் கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் சொல்கிறார் இல்லையா? அதாவது முதல்ல அப்போ நீங்கள் 50 ஆண்டு காலத்துக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் சொன்னால் அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் பாதுகாப்பு கேடத்தை வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியலையே. 50 ஆண்டு காலத்துக்கு முன்புள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணீங்க? அடிதடி இறங்கியிருந்தீங்களா? வன்முறை இறங்கியிருந்தீங்களா? என்ன பண்ணீங்க? அதை சொல்லணும் இல்லையா? அப்போ அப்படி ஒரு கடிதத்தை ஒரு முதலமைச்சராக இருந்தவர் பிரதமருக்கு எழுதலாமா? அது என்னுடைய முதல் கேள்வி. எதுவாக இருந்தாலும் ஜனநாயகமாக பேசி அமர்ந்து பேசுகின்ற விஷயத்தை வந்து ஒரு போராட்டக்களமாக உருவாக்கி தங்களுக்கு சாதகமாக இந்த தேர்தலில் ஒரு அனுதாப அலையை வீச செய்து விடலாம் என்ற எண்ணத்தில் அவங்க பண்ணுறது தான் இந்த தொகுதி மறுவரை பண்ணுறது பற்றி அவங்க பண்ணுற பிரச்சனையை போராட்டங்கள். இதில் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, பொய் பிரசாரத்தை பண்ணக்கூடாது. 16, 17, 18 சிறப்பு கூட்டம் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் என்ன பேச போகிறாங்கன்னு முதல்ல கேட்டுக்கணும். நீங்கள் வந்து அந்த நகலை எரிப்பதன் மூலமாக என்ன சாதிக்கிறீங்க? நகலை முழுமையாக படித்தீர்களா? அது என்ன சொல்லியிருக்காங்க? டீலிமிட்டேஷன், ஒய் இஸ் டீலிமிட்டேஷன் சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழகத்துக்கு பாதிப்பு வரும் என்று நினைத்தவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? 39 தொகுதி குறைந்து விடும் என்று சொன்னீங்க. அது குறையல. இட் இஸ் இன்க்ரீஸ் டு 59, சஜஸ்டட் டு 59. 39 தொகுதியில் 59ஆக மாற்றப்படும் என்று சொல்கிறார். விகிதாச்சார அடிப்படையிலே குறைந்து விடும் சொன்னார். 7.13 நினைக்கிறேன். இப்போ தற்போது 39 தொகுதிகளுக்கு 7.13 வந்து இப்போ சதவீதம். இது 59ஆக மாறும்போது 7.23 இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு, குறையில. சதர்ன் ஸ்டேட்டுக்கு பாதிப்பு வருன்றாங்க. சதர்ன் ஸ்டேட்டுக்கு வந்து 23 பாயிண்ட் சம்திங் வந்து அது 23.87 ஏதோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ எந்த விதத்தில் பாதிப்பு வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ இன்னொரு அனுகூலம் என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கவே இல்லை. இப்போ நான் உதாரணத்துக்கு பிரச்சாரத்தில் பேசுகிறேன். ஒரு மாவட்டம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் 10 லட்சம் மக்கள் தொகை இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. அந்த 10 லட்சத்துக்கு மேலே 20 லட்சம் மக்கள் வந்துட்டாங்கன்னா வாட் இஸ் ராங் இன் டிவைடிங் இட் பை 2 MPs? 1-2 சிறப்பாக பார்ப்பதற்கு இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியை பார்ப்பதே மிக மிக கடினம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 5 ஆண்டு காலத்தில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தால் கூட ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னரும் ஒவ்வொரு தெருமுனைக்கும் சென்று விட முடியுமான்றது ஐயம் தான். அவ்வளோ உழைக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த பளுவை சுமந்து கொண்டு இருவர் சேர்ந்து செய்தால் என்னன்னு நினைக்கிறதா இந்த மறுவரை நினைக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ டீலிமிட்டேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன நடக்கும் கபலீகரம் பண்ணிவிடுவான். எப்போ? அதுவும் 2029 இந்த 50% அதிகரிப்பு அது இருக்காது. இப்போ இருக்குது தற்சமயம் இந்த தேர்தல் இருக்காதுன்னு வேறு சொல்கிறாங்க. அது நாளைக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது நடக்கும். ஆனால் தற்சமயம் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் என்ன பாதிப்பு? அப்போ உங்களுக்கு 33% மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் வந்து அது 59 பேரில் வந்து 33% சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 15-16 தொகுதி பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழல் வரும்போது அது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா?
ஸோ ஒய் ஆர் யூ அப்போசிங் டீலிமிட்டேஷன்? என்ன பண்ண போகுது? அப்படி பண்ணிட முடியுமா? இது ஒரு ஜனநாயக நாடு தானே. அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் போராட்டம் அறிவிங்களேன். கருப்பு சட்டை அணிந்து கொண்டு சீனாவிலேருந்து வருகின்ற அந்த லைட்டரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த லைட்டரை வச்சே நீங்கள் கொளுத்துறீங்க. எந்த விதத்தில் நியாயம்? நான் நியாயத்தை மட்டும்தான் கேட்கிறேன். இதுதான் என்னோட கருத்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணி முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் செயல்பாடு சிறப்பாக இருக்காது. அது வரும் காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தான் அனைத்து மாநிலத்தில் வெற்றி பெறும். நீங்களே ஊர்ஜிதப்படுத்திட்டீங்க. நீங்கள் உழைக்க மாட்டீங்க, வெற்றி பெற முயற்சி பண்ண மாட்டீங்க, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவங்களோட கட்சி தேசிய இயக்கம், அவங்க வெற்றி பெறத்துக்கான முயற்சி எடுப்பாங்க. 800 தொகுதி இருந்தாலும் நீங்களும் வந்து அது இன்க்ரீஸ் ஆகிறது 250னா 129 இப்போ இருக்குது. 215 தொகுதி ஆகுதா? 195. ஸோ 195 தொகுதி ஆயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 195 தொகுதி இருக்கும்போது அது இப்போ வராதில்ல. 2029 இட் வில் நாட் பி எஃபெக்டிவ்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் அதற்கான திட்ட வகுத்தல் இருக்கணும் இல்லையா? சரி, இப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்கள் தான் இண்டி கூட்டணின்னு ஒன்று வச்சுருக்கீங்களே, வலுவான கூட்டணின்னு சொல்கிறீங்களே. அப்போ ரெப்ரஸன்டேஷன் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜெயிக்க பாருங்கள். கொள்கை அடிப்படையில் உங்கள் கொள்கைகள் சிறந்த கொள்கை என்று பறைசாற்றுங்கள். இன் வாட் வே யூ ஆர் பெட்டர் தென் பிஜேபின்னு சொல்லுங்கள். மத்தியில் என்ன ஆட்சி கொடுத்துருக்கீங்க நீங்கள்? இந்த கடந்த 3 வருஷம் 3 தடவை வந்து முதலமைச்சர், 3வது முறை பாரத பிரதமர். 2014 10ஆம் இடத்திலிருந்து பொருளாதாரம் வந்து இன்றைக்கி 4ஆம் இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. உலகம் போற்றுகின்ற தலைவர். உண்மையாக இல்லையா? கேட்டு பாருங்க யாரை வேணா. வேக்சினேஷன் தடுப்பூசி கோவிட் டைமில் வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக கொடுத்த ஒரு நாடு இந்தியா. அதுக்கு யார் காரணம்? ஆட்சியாளர். யார் ஆட்சியாளர்? மோடிஜி தலைமையில் ஆட்சி. பாப்பா நீ போனால் பிரைம் மினிஸ்டர் காலில் உள்ள எதுக்கு? எங்கள் மக்களை காப்பாற்றுகிறீங்கன்றான். இங்கே அவருடைய பெருமையை தெரியாதா? அந்த பெருமையை நீங்கள் சொல்ல விரும்பவில்லையா? நீங்களே தான் ஆட்சி புரியுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதான் நான் கேட்குறேன். யாரும் நிறுத்தி வைக்கவே இல்லைங்க. இல்லை டீலிமிட்டே நிறுத்தி வைக்கல, நடக்கவே இல்லையே. வி ஆர் நாட் ஈவன் கான் இன்டு சென்சாரியே போவே இல்லை. நடந்துச்சு, அவங்களுக்கு தெரியாத ஒன்றா? இது வரைக்கும் நடக்காத ஒன்றை வந்து நடத்தணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. நடத்தும் போது பண்ணணும் போது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ தே தாட் இட்ஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட். முயற்சி எடுத்து பண்ணுவோம் தானே சொல்கிறாங்க. மசோதாவை தாக்கல் செய்கிறாங்க. அது வந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் அல்லவா? ஏதாவது நம்பர்ஸ்ன்னு பார்க்குறீங்க. அந்த நம்பர்ஸை கேதர் பண்ணுறதுக்காக நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் இதை நிறைவேற்றினால் சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கும் தானே சொல்கிறாரு. எந்த ஒரு அகம்பாவிதம் இல்லாமல் எளிய முறையில் அழகாக பிரதமர் சொல்கிறாரு. நான் ஒற்றுமையாக இருந்தது நாடு. அப்போ ஒற்றுமை இல்லாமல் பிரிவினை தேடுகிறோமா நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் மக்கள் தொகையை வச்சு இப்போ பார்க்க வேண்டாம், கணக்கிட வேண்டாங்க. இந்த பேசிக் பிரின்சிபல் பிஹைண்ட் திஸ், இப்போ வந்து மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆக ஒரு எம்பி ஒரு சட்டமன்ற உறுப்பினரே பண்ண முடியாது, நூற்றுக்கணக்கான போக முடியாது. அது வந்து மேற்கொண்டு 2 பேர் ஒரு பணியை செய்யும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும்ன்ற எண்ணமாக எடுத்துக்கொண்டால் என்ன நான் கேட்குறேன். ஒய் ஆர் யூ ஃபியரிங்? நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னு சொல்லக்கூடாதுங்க. ஒவ்வொன்றா தானே பண்ண முடியும், படிப்படியாக தானே செய்ய முடியும். இப்போ அதை பண்ணால் தேர்தல் நேரத்தில் அதை பண்ணுறீங்களான்னு கேட்பீங்க. அப்போ எதை தான் பண்ணணும்? அவங்க இப்போ மக்களை திருப்பி கான்சென்சஸ் எடுப்பாங்களா? ஆல்ரெடி எல்லாமே கலந்து பேசுவாங்கள்ல. எந்த முடிவாக இருந்தாலும் மத்திய அரசில் அந்தந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிவன் இனஃப் டைம் டு ரெப்ரசன்ட். நீங்கள் போய் உங்கள் கருத்துக்களை இப்பொழுது சொல்கிறீங்களே, இந்த மாதிரி முடிவு எடுக்க போகிறீங்க, இவங்க சொன்னாங்கல்ல குறைஞ்சிரும்னு சொன்னீங்கல்ல. அப்போ நீங்கள் எவ்வளோ பேர் வந்து இங்கேருந்து அங்கே போய் இதை பற்றி விளக்கம் சொல்லுங்கள், தயவு செஞ்சு சொன்ன பிறகு நீங்கள் இதை முன்னெடுங்க எங்கேயும் சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் மத்திய அரசு நிதி தரவில்லை என்பதை மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. யூ ஆர் நாட் அப்ரோச் எனிதிங் எல்ஸ். அதுதான் நடந்திருக்கு. நீங்கள் ரைட் அப்ரோச் வேணுன்றோம். அதனால தான் டபுள் இன்ஜின்றார் இப்போ மோடிஜி. முதன்முறையாக தான் தாவேக்கா வந்து வர முடியும். ஏன்னா இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். நான் வந்து நடிகர் மட்டுமல்ல, நான் ஒரு பொதுநலவாதி. நீங்கள் என்னுடைய பாரம்பரியத்தை எடுத்துக்கொண்டால் என்னுடைய குடும்பத்தில் இருக்க பல பேர் வந்து அரசியல் வந்திருக்காங்க. இன்னும் மீண்டும் ஒருவரை நினைவுபடுத்த விரும்புகிறேன். கேடிகே தங்கமணி வந்து என் பெரியப்பா. அவர் வந்து சிபிஐயில் மிகப்பெரிய ஒரு தலைவர்.
பாராளுமன்றத்தில் அவர் குரல் ஒலிக்க வேண்டும் என்று நேருஜி விரும்பிய ஒரு குரல், கேடிகே தங்கமணியின் குரல். அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. என்னுடைய பெரியப்பா ஆதித்யநாத் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஸ்பீக்கராக இருந்தாங்க, கோஆபரேட்டிவ் மினிஸ்டராக இருந்தாங்க. என்னுடைய மைத்திரர் KP கந்தசாமி அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக திராவிட முன்னேற்றத்தில் இருந்தாங்க. ஸோ எங்கள் அப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் இருந்தவர். செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்று ஒரு பத்திரிகையாளர் இருந்தவர். PIBயோட தலைமை அதிகாரியாக ரிட்டையர் ஆனார். நான் டெல்லியில் பிறந்தேன். என் குடும்பத்தை பற்றியும் ஜேர்னலிசம் பற்றியும் மக்களை பற்றியும் பொதுநலத்தின் அடுத்த கட்டம் தான் அரசியல் என்ற அடிப்படையில் நான் வந்து 28 வருஷம் அரசியல் இருக்கேன். ஸோ நான் ஒரு நடிகராக என்னை நினைச்சிடாதீங்க. ஒரு நடிகர் என்றால் அனைத்தும் தெரியாதுன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம வந்து முக கவர்ச்சி மட்டும் அரசியலுக்கு போதான்னு சொல்கிறேன். அதனால் இறங்கி வேலை செய்ய தெரியணும். அதனால் அவர் அந்த தாவகா தலைவரை பற்றி நான் ஒன்றே ஒன்று தான், அதுக்கு ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம். மறுபடியும் எத்தனை முறை கேட்டாலும் 41 பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதற்கு காரணம் நீங்கள் தான். உங்களை பார்க்க வந்த ரசிகர்களாக இருக்கட்டும், உங்களை பார்க்க வந்த மக்களாக இருக்கட்டும், நீங்கள் என்ன வேணால் காரணம் சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் ஏன் நீங்கள் இங்கே போகல, ஏன் போகல, 4 பேர் உங்களை அடிச்சிருவாங்களா, வாங்கிக்கோங்க, என் மேலே தான் தப்புன்னு சொல்லுங்கள், நான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். எங்கேயாச்சும் இந்த உலகத்தில் இறந்த குடும்பம் வீட்டில் வந்து நீங்கள் அவருக்கு துக்கம் விசாரிப்பீங்களா? அதோட ஒரு தலைவன் அந்தஸ்து கொடுக்கலாம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.